ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீனராசியின் முரட்டு குணங்கள். மீனராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை உடையவர்கள். இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி. இவர்கள் நற்குணம் மிகுந்தவர். இவர்களுக்கு சங்கடங்கள் நேரும் சமயத்தில் புஷ்பராகம், கோமேகதம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் அல்லது பக்கத்தில் வைத்து கொண்டாலும் துன்பம் விலகும். திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் சத்யநாராயணனை பூஜை செய்ய வேண்டும் அல்லது 16 திங்கட்கிழமை விரதம் எடுத்தல் வேண்டும். காயத்ரி மந்திரம் படித்தல் வேண்டும். வியாழக்கிழமையில் விரதம் இருந்தால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கண்ணாடி, பருப்பு பொருட்கள், நெய், நீல நிற துணி, புத்தகம், நீல நிற பூ, பழம் முதலியவற்றை தானம் செய்ய வேண்டும். ஓம் ஹங்கி ஹவுசா புருகாஸ்பதே நமக என மந்திரத்தை 19,000 முறை உச்சரிக்க வேண்டும். வாழ்வில் நீங்கள் நினைத்த அனைத்தும் நிறைவேறும். மீனராசிக்காரர்கள் பணத்தை அவர்களே சம்பாதிப்பார்கள். லாட்டரி, இடம் வாங்கி விற்பதில் அதிக நஷ்டம் உண்டாகும். அப்படி இருந்தாலும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பணம் குறையாது. பணம் தேவைப்பட்டால் உடனடியாக கிடைக்கும். பணம் இவர்களுக்கு சாதாரணமான ஒன்று. வெற்றியும் உண்டாகும். மீனராசிக்காரர்கள் வாங்கும் இடங்களில் அதிக கஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. வேலை. மீனராசிக்காரர்களின் தொழில் ஸ்தானம் அவர் பிறந்த தேதி கிரகத்தை கொண்டு அமையும். இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் கலை, சங்கீதம் முதலியவற்றில் உயர்ந்திருப்பார். அது மட்டுமில்லாமல் மொழி, கடல் மற்றும் கற்பனை ரசனை உடையராகவும் இருப்பார். இவர்கள் சாகித்யத்தில் கேள்வி கேட்பதில் வல்லவர். இவரின் ஆற்றலில் பலர் பங்கேற்க வந்தடைவர். மீனராசிக்காரர் தனியார் கம்பெனிகளில் அழகுபடுத்துதல், கப்பற்படை வீரராகவும் மிகுந்து விளங்குவார். இவருடைய கடை முக்கிய இடமான கிழக்கு, மேற்கு இடங்களில் கடைகள் அமைய வேண்டும் மற்றும் 2 மற்றும் 4 மற்றும் 6 அறைகள் இருக்க வேண்டும். கடற்கரை ஓரம் மற்றும் நதிக்கரை ஓரமாக அமைந்திருக்க வேண்டும். பிறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவு சென்று வாழ்வில் மின்னுவர். மீனராசிக்காரர்களிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அமைதி இருக்காது, போய்கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் கோடிகளில் பணம் புரண்டு கொண்டே இருக்கும். காதல் உறவு. மீனராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் நிலைத்திருக்கும். எப்போதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை பெற்றிருப்பதில் மீனராசிக்காரர்களின் சுபாவம். எப்போதும் காம இச்சை கொண்டவராக இருக்கும். இவர்கள் இயற்கையை விரும்புவார். இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர் நேசிப்பார். எப்பொழுதும் நற்குணத்தை கொண்டவர். இவர்களின் இரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரர்களே யோசித்து எல்லா காரியங்களையும் நடத்தி முடிப்பார். இந்த ராசிக்காரர் உணர்ச்சியை தரக்கூடிய செயல்களை செய்பவர். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள எதையும் செய்ய நினைப்பவர். அன்பிற்காக இவர் அனைத்தையும் அழிக்கவும் முடிவு செய்வார். இவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்புண்டாகும். விருப்பங்கள். மீனராசிக்காரர்கள் கதை எழுதுவது, கதை கேட்பது, புகைப்படங்கள் எடுப்பது, படம் வரைவது, நல்ல படங்களை பார்ப்பது, கண்ணாடி பொருட்களை சேர்ப்பது பொழுதுபோக்காக இருக்கும். நடனம், பாட்டு, தார்மீக வேலைகள், படித்தல் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டுகளை பார்ப்பதில் ஆர்வம் கொண்டவர். பிஸ்னஸ். மீனராசிக்காரர்களுக்கு வேலை செய்வதில் ஆர்வம் இருக்காது. இவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது சிறந்தது. புதிய ஆடை வடிவமைப்பு, சங்கீதம் தொடர்பான பணிகளில் ஈடுபடலாம். முக்கியமாக மீனராசிக்காரர்களின் குணத்தின்படி இந்த செயல் கடினம் என்ற சொல்லே கிடையாது. அவரே முயற்சி செய்தல் இவரது குணம். எப்பொழுதும் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையான வாதியாக இருக்கும். தனக்கு 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 என்று அனைத்தையும் எடுத்து வைப்பவர். அதிர்ஷ்டக்கல். மீனராசிக்காரர்களுக்கு சிவப்பு, மஞ்சள் போன்றவை ராசியான நிறம். இவர்கள் இந்த நிறத்தில் ஆடைகளை அணிவதன் மூலம் அமைதி நிலவும். மஞ்சள் நிற ஆடை அணிந்தால் லாபம் உண்டாகும். இவர்களின் ஆடையில் இந்த நிறம் கட்டாயம் இருத்தல் வேண்டும். நட்பு. மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர் ஆவார். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்களுடன் கவனமாக இருத்தல் வேண்டும். இவர்களின் நட்பு பலவிதமாகும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் இவர்களின் நட்பு அமையும். இல்லற வாழ்க்கை. மீனராசிக்காரர்களுக்கு ஒன்றிலிருந்து பல திருமணங்கள் நடைபெறும். முதல் திருமணத்தில் நிம்மதியில்லையில் மறுமணம் செய்து சுகத்துடன் வாழக்கூடியவர். அதிர்ஷ்டக்கல். மீனராசிக்காரர்களுக்கு ராசியான கல் புஷ்பராகம். கடவுளுக்கே குருவாக இருக்க வேண்டுமானால் புஷ்பராகத்தையும் கோமதகத்தையும் அணிய வேண்டும். வியாழக்கிழமையன்று தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரமாக்கி 3 அல்லது 4 ரத்தினங்களை பதித்து கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரலில் அணிய வேண்டும். இவர்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பராகம் கற்கள் நன்மை தரும். கல்வி. மீனராசிக்காரர்கள் கலை, சங்கீதம், இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார். இதில் இவர்கள் அக்கறை காட்டினால் நல்லது. சாஸ்திரம், புகைப்படத்துறை, விஞ்ஞானம், அழகு போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் இருக்கும். வீடு, குடும்பம். மீனராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். அதிகமாக நிம்மதி நிறைந்து இருக்கும். வீட்டில் இருப்பவர்கள் மனவெளிச்சியாக இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் யதார்த்தமாக இருப்பார்கள். மீனராசிக்காரர் தந்தை மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர். தாய் மீது மதிப்பு குறைவு. அதிர்ஷ்ட எண். மீனராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 7 ராசியான எண்.
மற்ற எண்கள் 3, 12, 21, 30, 48, 57, 66, 75. மற்ற எண் 7, 16, 25, 34, 43, 52, 61, 70 இவைகள் சுபம் தரும். இது மட்டுமல்லாமல் 1, 2, 9 சுபம் தரும். 4, 8 சமம். 5, 6 நன்மை தராது. இவற்றில் சுபம் தரும் எண்ணை கொண்டு வியாபாரம் செய்தால் நன்மை தரும். பலவீனம். முக்கியமாக மீனராசிக்காரர்கள் மிகவும் இரக்கம் கொண்ட கூச்ச சுபாவம் உடையவர். எதையும் எளிதில் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யாரையும் பாராட்ட மாட்டார்கள். பிறரை ஏமாற்றுவர். இவரும் ஏமாறுவார். விழாக்களில் முக்கியமானதை மட்டும் கொண்டாடுவார். முக்கியமான காரியங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார். மற்றவரை கவரும் குணம் கொண்டவர். தான் கவிஞன் என்ற எண்ணம் கொண்டவன். இவரை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. இவர் முக்கியமான காரியங்களில் மட்டும் ஈடுபடக்கூடியவர். இந்த ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார். இவர் சித்தாந்தத்தில் உயர்ந்து நின்றாலும் உண்மையில் மறைந்திருப்பார். இவர் எளிமையான உடையில் இருப்பார். நண்பர்களிடம் நேர்மையாக இருக்க மாட்டார். மற்றவர்களின் வாகனங்களை வாங்க மாட்டார். அதிகமாக யோசிக்கக்கூடியவர். வெற்றி பெறக்கூடியவர். உலகத்தில் யதார்த்தமாக வாழக்கூடியவர். கனவு உலகத்தில் இருக்கக்கூடியவர். இவரின் கனவு கண்டிப்பாக பலிக்கும். இவர் ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவர். இவர் வெற்றி பெற்ற செயல்களில் கஷ்டங்கள் நிறைந்திருக்கும். அன்பு இவரின் மனதை மாற்றும். இவர்கள் கணித மேதையாகவும் இருப்பார்கள். நோய்கள் அடிக்கடி வந்து போகும். உடல் ஆரோக்கியம். மீனராசிக்காரர்களுக்கு இரத்த கொதிப்பு, பார்வை கோளாறு, காலில் வலி, மார்பக வலி, சர்க்கரை நோய், தலைவலி மற்றும் பல உடல் உபாதைகள் வந்து தாக்கும். யாருக்கு வியர்வை அதிகமாக வெளிவருகிறதோ அவர்கள் நோயற்றவர்கள். அதிர்ஷ்ட நாள். மீனராசிக்காரர்கள் கடவுளுக்கே குருவானவர். இவர்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை. இந்த நாள் விசேஷமான நாள். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ராசியான நாட்களாக அமைகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ராசி இல்லை. செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் வாங்கல் கூடாது. இந்த நாள் இவர்களுக்கு துக்கமான நாள். இந்த நாட்களில் புது வேலைகளை தொடக்கூடாது. மீனராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்தை பெற்றிருப்பர். சாதாரண உயரத்தை விட சற்று குறைவாகவும் பெரிய நெற்றியும் நீண்ட மூக்கு, சிறிய குவிந்த உதடுகள் மற்றும் வரிசையான பற்கள், மென்மையான கைகளும் அமைந்திருக்கும். கண்கள் ஒரு மீனை போல அழகாகவும் புருவங்கள் வில் போன்று அழகாகவும் இருக்கும். அழகான முகத்துடன் மற்றவர்களை எளிதில் கவர்ந்திருப்பார்கள். இதில் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்று திட்டம் திட்டுவார்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் நிலைமைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வார்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள். யாராவது அவர்களை அவமதித்தால் அவர்கள் மீண்டும் அவர்களை தொடர்பு கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மிகவும் புத்திசாலிகள். பேச்சுத்திறன் மிக்கவர்கள். பேசியே அனைத்து விஷயத்தையும் சாய்த்து விடுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான பேச்சே இவர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. முன்னேற்றத்தையும் தடுக்கிறது. மற்றவர்களின் தவறுகளை கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள். அவர்கள் வசதியாக வாழ வேண்டும் என்று திட்டம் திட்டுவார்கள். வாழ்க்கையில் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் சோர்ந்து போகாமல் சமமாக பார்க்கும் மனம் உள்ளவர்கள். இந்த ராசியில் பிறந்த பலர் தங்கள் சொந்த தொழிலையே தொடங்க விரும்புவார்கள். அவர்கள் கடினமாக உழைத்து செல்வத்தை சேர்ப்பார்கள். முக்கியமாக இவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களில் பலர் வேலைக்கு செல்ல நீண்ட தூரம் பயணிப்பீர். வேலையில் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் தந்தையின் முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேற எண்ணுவீர்கள். ஆனால் அது நடக்காது. நீங்கள் அப்பாவை பின்தொடர்ந்தாலும் வேறு ஏதாவது புதிய முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள். இதில் பணத்தை விட மனிதம் பெரிது என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்வீர்கள். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உங்கள் பெயருக்கு களங்கம் வராமல் கவனமாக நிதானித்து செயல்படுவீர்கள். மீனராசிக்காரர்களால் எந்த விஷயத்தையும் மறைத்து வைக்க தெரியாது. அவர்கள் பொறுமையாகவும் அதே நேரத்தில் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் இறைபக்தி, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துதல், நற்குணங்களை கொண்டிருப்பார்கள் மற்றும் ஆன்மீக மற்றும் தெய்வீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதக்கிறார்கள். எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இவர்கள் தாராள மனம் கொண்டவராகவும் பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பார்கள். மற்றவர்களின் துக்கங்களை தங்கள் சொந்த துக்கங்களாக நினைத்து விரைந்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். தன்னிடமுள்ள ரகசியத்தை எப்படி மறைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாது. மோசமான போதனைகளுக்கும் தீய சவகாசத்திற்கும் அவர்கள் எளிதில் அடிமையாகலாம். மிக விரைவில் தன் காதலை வெளிப்படுத்துவார்கள். அதே போல அவர்களுக்கு காதல் சக்சஸ் ஆகாது. அதே போல பிடிக்கவில்லை என்றாலும் விட்டுவிடுவார்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் வசதியான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள். திருமணம் அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப அமையும். அதேபோல திருமணம் நடக்க சற்று தாமதமாகும். ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் அமைப்பும் உள்ளது. மனைவி மற்றும் அவர்களது உறவினர்களிடமிருந்து தேவையற்ற பிரச்சனைகள் உருவான போதிலும் சொத்துக்கள் சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். கணவன் மனைவி உறவு மற்ற ராசிகளைப் போல நெருக்கமாக இருக்காது. இவர்களுக்கிடையில் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இருவருமே கடவுள் மீது பக்தியும் மூத்தவர்களிடம் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள்.
இதில் மீனராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சிறுவயதில் இருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டியது கட்டாயத்தில் இருந்தாலும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது. அவர்கள் தங்கள் சொந்த முயற்சியால் செல்வத்தை குவிப்பார்கள். அவர்கள் சம்பாதித்த பணத்துடன் நிலம், வீடு, நிலம், வண்டி மற்றும் வாகனங்கள் வாங்குவார்கள். ஒருவர் இவர்களை புகழ்ந்தால் அவர்களுக்கு கேட்டவற்றையெல்லாம் கொடுப்பார்கள். எல்லா கஷ்டங்களும் சிரமங்களும் இருந்தபோதிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வகையிலாவது முன்னேறி வசதியான வாழ்க்கையை வாழ்வார்கள். மீனராசிக்காரர்கள் விலையுயர்ந்த உடைகள் மற்றும் ஆபரணங்களை அணிய விரும்புவார். நடனம், நாடகம், லாட்டரி, இனம் ஆகியவற்றால் லாபம் உண்டு. இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உள்ளவர்கள். ஆனால் பெரும்பாலும் கடனில் சிக்கிக்கொள்வார்கள். கடன் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ஆனால் அதே சமயம் இவர்கள் கடனிலிருந்து மீண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். மீனராசி குழந்தை பாக்கியம். பொதுவாக இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை இருக்கும். குழந்தைகளால் புகழ், செல்வம், செல்வாக்கு உயரும். சிலர் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கும் சூழல் உண்டாகும். வேலை. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நீர் தொடர்பான தொழில்கள் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். உதாரணமாக அவைகள் கப்பல்கள், படகுகள், கடற்படை, கடல் தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் அமையும். மேலும் மீன்பிடித்துறையில் திறமையானவர்கள். இவர்களை நம்பி நிறுவனத்தில் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கலாம். தெய்வீக மற்றும் ஆன்மீக விஷயங்களில் வங்கி, வட்டிக்கடை, நகைக்கடை, வர்த்தகம், அரசு தொடர்பான பணிகளில் பணிபுரியும் வாய்ப்புகள் உள்ளது. பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களும் லாபகரமானவை. அவர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும்.